இங்க பாரு ப்ரோ, நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிக்க வைக்கிற. சொல்லிட்டேன், இவள் தான் பண்ணாத தப்புக்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து பொறுப்பே ஏற்றுக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் சீரியஸா பெரிய குக்கா இல்லை ப்ரோ, vlogலாம் விட்டு. பாத்திரம் மாத்திரம் என்ன விளக்க வைக்கிறதுக்கு மாத்திரம் நான் இங்க வரல, புரியுதுங்களா? எனக்கு வெளில எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. எனக்கு சிக்கன் டேரியன், ஃபிஷ் டேரியன் அண்ட் எக் டேரியன் ப்ரோ. இன்னைக்கு நான் மட்டன் கொடுத்தாலும் மட்டன் டேரியன் ஆவேன். இட்லி உப்புமா இவ்வளோ மசாலாவாக நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்மளது பக்கோடா பாய்ஸ் குக் பண்ணிய சிக்கன், இறால், சிக்கன் பொடி இட்லி, அப்புறம் மீன் வறுவல். அடடடடடா. ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமைக்க போகிறேன். எனக்கு இட்லி உப்புமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன். இப்போ இட்லி வந்து வேணும். இட்லி எப்படி கிடைக்குமா? மத்தியானம் லஞ்ச் டைம் வந்து இட்லி கேட்டால் எங்கே போய் இட்லி தேடுறது? வேணும் ப்ரோ, ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது யோசி ப்ரோ. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணி சரிங்களா? ஆன்லைன் சரி, நீங்கள் அதான் ஆன்லைனில் பண்ணுங்க. நான் கறி வாங்கிட்டு ஏதாவது பக்கத்தில் மீன் எதாவது இருந்தால் அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, போட்டு எல்லாத்தையும் வறுத்து வேற லெவல் காமிச்சு. ஆனால் சூப்பரில் ப்ரோ, நீ அழகாக மசாலா கடை இதெல்லாம் நீ உன் வீடியோ எடுத்துட்ட. இந்த மாதிரி உரிக்க வைக்கிறதெல்லாம் என்ன தனியாக உரமா வச்சுட்டு இதெல்லாம் பண்ண வச்சுட்டேன். இப்போதான் நீ வந்து சொல்லிட்டல, நான் நீங்கள் உனக்கு சட்டையை வாங்கி கொடுத்து சொன்ன மாதிரி நீ வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் நான் உனக்கு சந்தோஷம் தானே. தேவையான உப்பா போட்டுமா? இது போயா லூசு. இந்த இது இன்னும் கம்பெனி போடு. போ நான் வேணா சொல்கிறேன். எனக்கு தேவையான அளவு நீங்கள் போடலையே. எல்லாருக்கும் தேவையான அளவுயா? உன் பிபி வந்துடும், பரவாயில்லையா? சின்ன பசங்கள்லாம் வராது ப்ரோ, உனக்கு தான் ப்ரோ. அதெல்லாம் பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா ப்ரோ? கண்டிப்பாக சாப்பிடுவோம் ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்லை ப்ரோ, நீ ஒரு வெஜிடேரியன் இல்லை, அதனால கேட்குறேன். ஆமாம் ப்ரோ, நான் சிக்கன் டேரியன் ப்ரோ. ஆமாம், சிக்கன் டேரியன், ஃபிஷ் டேரியன் அண்ட் எக் டேரியன் ப்ரோ. இன்னைக்கு நான் மட்டன் கொடுத்தாலும் மட்டன் டேரியன் ஆவேன். எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டாலாச்சு. மக்களே மேரினேட் முடிஞ்சு அடுத்த சிக்கனுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் ப்ரானுக்கு போடுவோம். பாஸ் கிச்சனில் என்ன மாத்திரம் க்ளீன் பண்ண வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே அங்கே நிற்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் காலையிலேருந்து நான் வெறும் பாத்திரம் மாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். பாத்திரம் மாத்திரம் நான் விளக்க வைக்கிறதுக்கு மாத்திரம் நான் இங்கே வரல, புரியுதுங்களா? எனக்கு வெளில எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. எனக்கு என்ன வேலை பார்க்குறேன்? வேலை வெட்டி இல்லை எனக்கு ஒர்க். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மாத்திரம் எவ்வளோ நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்ன வீணா போன ஸ்மால் பாஸ் தான் வேலையை செய்ய வைக்கிறேன்னா என்ன வேணும்? சிசர்ஸ் இருக்காங்க. 18+ ஜோக் போடக்கூடாதுன்னு பிக் பாஸ் தான் சொல்லல. நான் 18+ ஜோக் போடுவேன், யாரும் என்ன கேட்க கூடாது. நீங்க 18+ ஜோக்கும் போடுங்க, இல்ல 18 எதுவும் இல்ல, விடுங்க போங்க நீங்க அங்க. ஆக்சுவலா இதெல்லாம் நீ எங்க ப்ரோ இதெல்லாம் படிச்சீங்க? ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாலாம் துபாயில வேலை செய்யும் போது தனியா இருப்போம், எதுவுமே போர் அடிக்கும் பயங்கரமா. என்ன கருவம் பண்ணன்னு தெரியாம என்னென்னத்தையோ கத்துக்கிட்டு வந்து இங்க நம்ம கிட்ட என்னென்ன சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. I know. இப்போ என்ன பண்ணணும்? இது வந்து ஒரு 1/4 hour ஊறணும் மக்களே. ஷாலோ ஃப்ரை என்ன பண்ண போறோம்? என்னது ஷாலோ ஃப்ரை? ஷாலோன்ற தமிழ் சொல்லுங்க. ஷாலோனா வந்து முழுசா அடியில வச்சு பொரிச்சோம்னா அவ்வளவு நல்லா இருக்காது. பாதி இந்த பக்கம் பொரியணும், பாதி மேலாக்க பொரியணும். அதுக்கப்புறம் திருப்பி போட, அப்படிதான் நல்லா இருக்கும். ஆக்சுவலா மிளகா போட்டு பொரிக்கணுமா? இந்த இதை டப்பால ஊத்துங்க. சரி, நான் அடுத்த வேலை தரேன். எண்ணெய் ஊத்துங்க. இட்லி சமைச்சாச்சுல, இப்போ எண்ணெய் ஊத்துங்க. போங்க எண்ணெய் ஊத்துங்க. போங்க எண்ணெய் டப்பா வர போங்க. எதுக்கு வந்தோன்னே தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து என்ன காயணும்னா சூடாகணும், அதான் அர்த்தம் சொல்றேன். எதுக்கு வந்தோன்னே தெரியாம என்ன சமையல்காரனாவே ஆக்கிட்டாங்க. ஊத்திங்க. பாஸ் சிக்கன் ரெடி. அப்படிதான் போயிருக்கு நீங்க பண்றது. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாருங்க. வேற ப்ரோ எல்லாம் என்ன நான் தொடங்கணும் ப்ரோ, விளையாடாத ப்ரோ. அழகா இருக்குல்ல? இப்போ ஒண்ணுனா இறங்குவாங்க ப்ரோ. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு ப்ரோ. தீபக் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா கூடாதான்னு சொல்லு ப்ரோ. நீ வாங்கிட்டு வந்து மம்மிஸ் மசாலா மம்மி வேணா ஆரம்பிக்கலாம் ஹோட்டலு. பல்பு வாங்கிட்டேன் மச்சான், பல்பு வாங்கிட்டேன். எனக்கு புரியல, நீ ஏதோ செக்குலாட்ட சுத்தமான நெய் மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கலான்ற மாதிரி. தல இங்க பாரு, நான் பண்ண இட்லி இங்க பார்த்தல, இங்க பாரு எவ்வளவு அழகா பண்ணிருக்கேன் பாருங்க இட்லி. எங்க பாருங்க, பாத்தீங்களா? இங்க ஆவி காணோம். என்ன ப்ரோ, உனக்காக நான் திருப்பி நான் ஆவி அங்கே போட்டுட்டு இருக்க முடியல, புகை போட முடியுமா இதில்? கரெக்டாக இருக்கு. இதுக்கு மேலே போட்டால் திரும்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, மீன் எடுத்துருவா. கல் காஞ்சிருச்சு. என்ன மீனை காணோம்? மீன் அடியில் இருக்கா? மக்களே, நம்ம நியாஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இருந்ததுங்க, அப்படியே எல்லாமே இருந்தது. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்றுமே இல்லை. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. தண்ணி பாட்டில் தான் இருக்கு ஆக்சுவலா. வெறும் தண்ணி பாட்டில் சிறப்பு தான் விட்டு வச்சிருக்காரு. சிறப்பு கூட எதுக்காக யூஸ் ஆகும்னு விட்டுருக்காரு போல. என்ன தட்டையில ஓட்ட வந்துக்குது, நல்லா தடுத்துறாங்க. ஓ என்னையா பண்ற? என்ன பண்ண போற? அதுக்கு எல்லாம் உனக்கா கீழே இருந்தெல்லாம் கொண்டாந்து தெரியுமா? கீழே போறீங்க கீழே நல்ல பண்ற.
பக்கத்து இடத்துல இறந்துருந்தாங்க ஒருத்தர், அது படுக்க வச்சிருந்தாங்க. அவர் அழகா தூக்கி இந்த இலையை கொண்டாந்து உனக்காக கொண்டாந்து. நம்ம 2 பேரும் சீரியஸா பெரிய குக்கா இல்ல ப்ரோ, vlogலாம் விட்டு இப்படி நம்ம சமைப்போம் நம்ம எதிரே பார்க்கல. நானும் பேட்ச் ஒர்க் பண்ணு ப்ரோ, முதல்ல பேட்ச் ஒர்க் முடிங்க. உடஞ்சு வருது பாருங்க, அதுக்கப்புறமா பேசலாம். எல்லாமே சமையல் பண்ண கும்பிடுவாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன கறி சாப்பிடுவேன்? எல்லா கறியும் மான் கறி, ஒட்டக கறி. துபாய் கூட்டு போய் சமைச்சு தருவாங்க. சென்னையில் சமைச்சுன்னா நான் கூட்டு போய் செக்கிலுக்கு வச்சுருவாங்க. பாருங்க ஃபுல்லாக இப்போ பக்கா இருக்கும். ஸோ என்ன அதே பறிக்கிறியா? ஆமாம். அந்தளவுக்கு ஞானம் இல்லைன்னு நினச்சினே, ஞான சூனியன் நினைச்சு. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாரு ப்ரோ, இப்படி தட்டி இப்படி சிக்கன் இப்படி தூக்கி இப்படி ஆட்டணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இப்படி போடணும். ப்ரோ நீ இவ்வளோ வளர்ந்துருக்க, சிக்கன் போட தெரியல. மேலே போய் ஒட்டிக்கோ. லெமன்லாம் போட்ட மாதிரியே இருக்குது ஆல்ரெடி. மம்மிஸ் பக்கோடா பாய்ஸ், மம்மிஸ் மசாலா. நல்லா இருக்கு. இது நல்லா இல்லை ப்ரோ, நான் வேற பீஸ் சாப்பிட்டு பார்க்குறேன், அது வச்சு நல்லா இருக்கா நான் சொல்கிறேன். வேணாம் இதுல மட்டும் தெளிவா இரு. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி வேணும். கரெக்டா? இந்த உப்பு கூட இல்லைன்னா அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கும். ஆட்டையை போட்டாருங்க, வேணுமா வேணாமா? அவ போட்டு கொடுக்கூடாது, கம்மு இருக்கணும். அதான் சூப்பராக நல்ல எதிர்கால முடி நியாஸ்க்கு. அங்கே பாருங்க, அவர் பார்த்தீங்கல்ல ப்ரோ. ப்ரோ எதுக்கு ப்ரோ இவ்வளோ வெங்காயம் இருக்கிற? ஒன்று தான் ப்ரோ, அது வந்து இது ஒன்னோட எடுத்து காலி பண்ணுங்கிறாரு. சொன்னேன், அட சும்மா இரேண்டா. அப்புறம் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது, பார்த்துங்க. நான் வெங்காயம் சாப்பிட்டேன்பா. என்ன ப்ரோ இது, வெங்காயம் சாப்பிடக்கூடாதா? ஒரு வெங்காயத்துக்காக இவ்வளோ பிரச்சனை பஞ்சாயத்து. இந்த இட்லி என்ன பண்றது, கஷ்டப்பட்டு அவிச்சு வச்சிருக்கேன்ல. நீயா? யோ சத்தியமா எடுக்கல பாரு. ஐ ப்ராமிஸ் வேர், நான் வந்து இதுதான் பண்ணேன். நான் அரேஞ்ச் பண்ணி வச்சேன் உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிரச்சனையை பார்த்துருக்கேன், கமலை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. சாம்பாருங்க ப்ரோ. சாம்பாரா? இட்லி வாங்கினே சாம்பார் கொடுங்க. ப்ரோ இட்லி அவிச்சேன் ப்ரோ நானு. சாம்பாருங்க. ஏய் ஆல் கட் 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 கேமரா. சாம்பார் அங்க இருக்கு, என்ன பண்ணலாம்? சாம்பார் எடுத்தோம் ப்ரோ, சாம்பாரை தான் ஊற்றி தான் பண்ண போகிறோம். நிஜமாலே இட்லி போகணும். இட்லி உப்புமால சாம்பார் ஊற்றினா லூசுன்னு நினைப்பாங்க நம்மள. கடுகு பாருங்க, கடுகு போட்டு வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு அதுக்கு மேலே இட்லி போட்டு, கரெக்டு தானே? இட்லி பொடியை லைட்டாக போட்டு சிக்கன் போடுங்க, முடிஞ்சிருச்சு. இட்லி பொடி இங்கே இருக்கு. கடலப்பருப்பு தோரம் இருக்கலாம் போடுவோம். கடலப்பருப்பு போடுவோம், தோரம் போடுவோம். ப்ரோ எங்க ப்ரோ இன்னொரு சின்ன இது மாதிரி தட்டு கொடுப்போம், மாதிரி வெட்டி வைக்க. இதையுமா? இதை வேணாம், சிக்கனை வெட்டி வைக்க. இதை போதும் ப்ரோ. என்ன ப்ரோ இட்லி வேணான்ட்ட? உனக்காக நான் அவிச்சு வச்ச இட்லியே வேணான்ட்ட பத்தியா? இந்த இட்லியை நான் கஷ்டப்பட்டு அந்த துணியை போட்டு மாவு ஊத்தி எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? ரெண்டு திருடி தின்றுவா, இல்ல தின்றுவா, தொட்டு தின்னு போ. இந்த அவமானம் உனக்கு தேவையா? உள்ள இருக்க விதையை எடுக்கணுமா வேணாமா? சிக்கன் எங்க கம்மியா இருக்கு. என்ன கேட்டா நான் என்ன பண்றது? போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏ லூசே, வீடியோ வேணும் அப்போ சமைக்கிறதுக்கு. இங்க பாரு ப்ரோ, நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு குற்றவாளி கூண்டுல நிக்க வைக்கிற. சொல்லிட்டேன், இவள் தான் பண்ணாத தப்புக்கெல்லாம் வந்து நான்லாம் வந்து பொறுப்பே ஏத்துக்க மாட்டேன். 10 நிமிஷம் வீடியோ பாருங்க. நீ வேணா கெட்ட வார்த்தையில திட்டிக்கோ. எவன் சாப்பிட்டானோ அவனை நீ அசிங்கமா வேணா திட்டிக்கோ. திட்டிக்கோ, திட்டு. எவன் சாப்பிட்டானோ அவனை நீ அசிங்கமா திட்டி நீ ஆசை பாத்துடலாம். என்ன பண்றீங்க? இட்லி உப்புமா. இட்லி உப்புமா இவ்வளோ மசாலாவா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு ஆச்சரியத்தில் என்னவென்றால் இந்த இட்லி உப்புமா நன்றாக வந்துள்ளது. எப்படி ப்ரோ நல்லா வந்திருக்கு? இங்க பாருங்க, அது நீங்க பண்ணதுல இல்ல, நான் சுட்ட இட்லியில நட்டுல வச்சேன். நட்டுல வச்சிருக்கேன். நம்மளது பக்கோடா பாய்ஸ் குக் பண்ணிய சிக்கன், இறால், சிக்கன் பொடி இட்லி,
அப்புறம் மீன் வறுவல். அடடடடடா, இந்த மாதிரி என்னைக்காவது உன் நண்பனுக்கு பண்ணி கொடுத்துருக்கியா? திங்க போறேன் மத்தி வேற திங்க போறேன். ஸோ ஃபன் குக்கிங்காக தான் ஆரம்பித்தோம். பட் ஆனால் சூப்பர் குக்கிங் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு சிக்கன் 65 இங்கே பாருங்க. மிளகா, இதென்ன டிஷ்ஷு? ப்ரான், ஃபிஷ்ஷு, சிக்கன் பொரி, இட்லி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் போடுங்க, அப்படியே பேஜ் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.